இல்லை 13வது அத்தியாயம் தான் வந்து உங்களுடைய சாந்தி அத்தியாயம் சொல்லுவாங்க. இது வந்து முன்பிறப்பினுடைய பலன். நம்ம முன்னாடியே சொன்னாலே முன்பிறப்பு எங்கே பிறப்பீங்க, என்ன நன்மை பாவங்கள், அதற்கான இந்த பிறப்பில் உங்களுக்கு அதற்கான ஏதாவது உபதேசங்கள், பரிகார உபதேசங்கள், கோவில் பரிகாரம் ஏதாவது சொல்லியிருக்காங்களா அப்படின்னு தெரிய வரும். இது 14வது அத்தியாயம் பார்த்தீங்கன்னா வந்து தீட்சை அத்தியாயம். தீட்சைன்னா வந்து இது மந்திர விவரத்தை தெரிஞ்சுக்கிறது. அதாவது இந்த பிறப்புல உங்களுக்கு மனிதனால் தவிர்க்க முடியாத சில சிக்கல்கள் ஏற்படுத்தும். அது நேரடியாவோ மறைமுகமா சிலருக்கு வரக்கூடிய சில பாதிப்பு, சில இன்னல்கள், அதை விலகுவதற்கு இந்த ஓலைச்சுவடி மூலியமா உங்களுக்கு சில பரிகார முறைகள் அதில் கொடுத்தா அதை வந்து விவரத்தை நீங்கள் அந்த மந்திர விதியினால் இந்த பிரச்சனையை நீங்கள் எப்படி சரி செய்துக்கலாங்கிற உபதேசங்கள் உங்களுக்கு அதில் கிடைக்கும். இதில் வந்து என்னென்னா மறைமுக சூழ்ச்சியும் சொல்லுவாங்க. மறைமுக சூழ்ச்சினா வந்து மற்றவங்களை செய்து வைத்த சில மறைமுக சூழ்ச்சிகள், சில குடும்பத்தில் இருக்கக்கூடிய பித்ரு சாபங்கள், இந்த பாவங்கள் நிவர்த்தி செய்வதற்கு சில வழிமுறைகள் மந்திர உபதேசத்தினால் அது யார் மூலியமாக செஞ்சுக்கணும், எந்த குருமார் மூலியம் செஞ்சுக்கணும், அது நீங்களே செய்யணுமா, இல்லை குருகள் யாராவது உங்களுக்கு செஞ்சு கொடுக்கணுமா, இல்லை வந்து கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் செய்யணுமா, இல்லை தானங்கள் கூட சரி செய்யலாமா அப்படிங்கிற அந்த மந்திர உபதேசத்தினால் கிடைக்கக்கூடிய சில வழிமுறைகளும் கிடைக்கும்.